மாறனும் அமிர்தாவும் காட்டு வழியே நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். காடு அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. மரங்கள் முறிந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சத்தமும் கேட்க, அக்கா, அந்த சத்தத்தை கேட்டியா? ஏதோ பெரிய விலங்கு கத்துற மாதிரி இருக்கு. மாறன் சொல்ல, ஆமாம் மாறா, சத்தம் வர திசையை பார்த்தா நாம போற வழியில தான் ஏதோ நடக்குதுன்னு தோணுது. நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார்கள். அப்போது அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை மிரள வைத்தது. அரச உடையில் இருந்த வீரர்கள் சிலர் ஒரு விசித்திரமான விலங்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த விலங்கு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. சண்டையிட்டவர்களின் ஆடைகள் கிழிந்து உடல் முழுவதும் காயங்கள் தெரிந்தன. மாறனும் அமிர்தாவும் அங்கிருந்து நகர பார்க்க எதிர்பாராத விதமாக தரையில் கிடந்த ஒரு காய்ந்த குச்சி உடைந்து தெளிவாக சத்தம் கேட்டது. சண்டையிட்டுக் கொண்டிருந்த வீரனும் அந்த விசித்திர விலங்கும் மாறனையும் அமிர்தாவையும் கவனித்து விட்டார்கள்.